அனைவருக்கும் வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாட்டு சர்வே எடுக்கிறதுக்காக ஒரு 5 பேர் சேர்ந்து திருக்கோவிலூர் அப்படின்ற ஒரு ஊர்லங்க, கள்ளக்குறிச்சியில் இருக்க அந்த ஊரில் போயிட்டு சர்வே எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க இந்த அணில்கள். இவனுங்க தாவேகா கட்சிக்காரங்க கிடையாது, யூடியூப் சேனலில் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். அங்கே போன இடத்துல பொதுமக்களும் பாமக கட்சியை சார்ந்தவங்களும் சராமரியாக கேள்வி எழுப்பியிருக்காங்க. அந்த காணொலியை லேட்டாக பார்த்துருவோம் வாங்க. எந்த சேனல்ல? சேனல்ல நாங்க தனியா எந்த ஒரு காரணம் இருக்கலாம். எந்த சேனல்ல எடுக்காதீங்கன்ற அவ்வளவுதான். நீ 4 போட்டோ மட்டும் போட்டுட்டு 4 போட்டோ போட்டுட்டு எடுக்கிறனா பலத்தை காமிக்கிறதுக்கு மத்தவனை பலவீனமாக்கிட்டுலாம் வரக்கூடாது. உங்களுடைய பலத்தை காமிக்கணும்னா எலெக்ஷன் நின்றுட்டு வாங்க. ஒரு கட்சியுடைய தலைவரை நீங்க மாட்டு அவமானப்படுத்திட்டு நீ எல்லாத்தையும் கேட்டுட்டு உட்காந்துருப்ப நாங்க பார்த்துட்டு உட்காந்துருக்கோமா? நீங்க ஒண்ணு சிஎம்யாவது மேல போட்டுருக்கணும். என்னைக்கு வந்தவர் இவரு சிஎம் என்ன இது கணக்குது? இல்ல என்ன கணக்கு? அதான் பாருங்க, அந்த இடத்துல இவங்க அந்த சர்வே எடுக்கிறதுக்கு புகைப்படம்லாம் இது பண்ணி ஏதோ ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. என்னன்னு தெரில. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சருடைய படம் விஜய் அவர்களுக்கு கீழே இருக்குது. அடே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அதுலேயும் பாருங்கள், விஜய் அவர்களுக்கு மட்டும் தனியாக அந்த லோகோ மாதிரி போட்டு அதில் விஜய் அப்படின்னு சொல்லி எழுதி அது ஸ்பெஷலாக போட்டிருக்காங்க. மற்றவங்களுக்குலாம் வெறும் புகைப்படம். என்ன இது? இதுக்கு பேர் அவமதிப்பு இல்லையா? அவமதிக்கிற விதமாக தான் இருக்குது. அதில் முதலமைச்சரை நீங்கள் கீழே போட்டுட்டு சைமன் செபாஸ்டியனை நீங்கள் மிஞ்ச முடியாது முதல்ல. ஏன்னா இத்தனை வருஷமும் தேர்தலை சந்தித்த ஒரு கட்சி தான் சைமன் செபாஸ்டியன் கட்சி. அவங்களையெல்லாம் நீங்கள் முந்திக்கிட்டு நீங்கள் மேலே, அதுவும் சிஎம்முக்கு மேலே கொண்டு போய் போட்டாச்சு உங்கள் புகைப்படத்தை. சைமன் செபாஸ்டியன் கட்சி கூட ஒரு ப்ரூவன் ஓட் பேங்க் இருக்குது. நீங்கள் இன்னும் எலெக்ஷனே ஃபேஸ் பண்ணலை, ஓட் பேங்க் ப்ரூவ் பண்ணி காட்டலை. நீங்களே உங்களை நீங்கள் என்னமோ பெரிய முதன்மை சக்தின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் அதுவும் சிஎம்முக்கு மேலே கொண்டு போய் உங்கள் ஃபோட்டோவை போட்டிங்கன்னா அப்போ கேள்வி கேட்க மாட்டாங்களா? அப்ப நீங்க என்ன டிவிக்காவா? எப்படி ஒரு சிஎம் அவமானப்படுத்துவ? பொதுன்னு எப்படி வந்துரும்? யாரு சிஎம்? நீங்க எப்படி பொதுன்றீங்க? விஜய் எப்ப யாரு எலெக்ஷன் நின்னாரா? யாரு நீங்க ஏன் எங்க தலைவர் இல்ல? எங்க அன்புமணி எங்க தலைவர் இல்ல? இதுல எங்க இல்ல? யார் சொன்னது? யார் சொன்னது? இவரு அனௌன்ஸ் பண்ணி அப்படியே தேர்தல் ஆணையத்துல அங்கீகாரம் வாங்கிட்டாரா? அங்கீகாரம் வாங்கிட்டாரா? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் இல்லவே இல்லை, எலெக்ஷன் நின்னதே இல்லையா? அன்புமணி எலெக்ஷன் நின்னாரா இல்லையா? எலெக்ஷன் நின்னாரா? ஏன் அவரை விட்டு நீங்க போடுறீங்க? நீங்க ஏங்க விட்டுட்டு ஒரு இது வாங்குறீங்க? ஏங்க சிஎம் கேண்டிடேட்டே இல்லையோ, இதுல அவருடைய பணம் இல்லாம ஏன் நீங்க சர்வே பண்றீங்க? யாருங்க நீங்க சர்வே ஏன் பண்றீங்க? ஏன் பண்றீங்க? ஏன் அவர் கட்சி தலைவருங்க? எல்லாம் வேணும்ல, பொதுவா ஒரு கட்சி தலைவர். நீ ஏன் சர்வே பண்ற? அன்புமணி இல்ல, திருமாவளவனும் இல்ல, இவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? இவங்க 4 பேர் தான் தமிழ்நாடா? இல்ல இவங்க 4 பேர் தான் தமிழ்நாடா? அப்படி கிடையாது. வேற என்ன? அப்புறம் என்ன நீங்க சர்வே பண்றீங்க? மத்தவங்களா இல்லையா? மத்த கட்சியே கிடையாது அங்க தமிழ்நாட்டுல. வேற கட்சி கிடையாதா? இருக்கா இல்லையா? போய் சொல்லுங்க. இருக்காங்க எல்லாரும். தலைவரை யாரு எந்த கூட்டணியில இருக்காங்க? ஆதாரம் காட்டுங்க. எந்த கூட்டணியில யார் யாரு காட்டுங்க? இப்ப யாராவது சிஎம் கேண்டிடேட் யாரு? இவங்க எல்லாம் சொல்றாங்க. அறிவுபூர்வமான டிக்கெட்ல போய் இவங்க 4 பேரை நீங்க காமிச்சா அப்ப அவர் என்ன மத்திய சிஎம் மினிஸ்டரா இல்லையா? இல்ல சிஎம் அறிவிச்சதே இல்லையா? நீங்க பார்த்ததே இல்லையா? அப்ப நீங்க தமிழ்நாடு இல்லையா? என்ன ஊரு நீங்களாம்? அப்ப கட்சியினுடைய தலைவர் போட்டவ நீ அவமானப்படுத்தி நீ சர்வே பண்ணுவ. நாளைக்கு விஷயம் சொல்லிக்கல ஒண்ணுமே இல்ல, அன்புமணிக்கு யாருமே இல்ல, நீ பண்ணுவ. நாங்க என்ன கேனீங்களா? அப்ப நாங்களாம் யாரு? எங்கேயுமே செய்யாதீங்க, யாரையும் அவமானப்படுத்தாதீங்க. யாரு களத்துல இருக்கணும் அவன் போட்டோம்னா போட்டு கேளுங்க. உங்களை நாங்க யாரும் ஏங்க கேட்கறோம்னா கேட்கல. இல்ல போட்டோ மேல போடும் போதே தெரியுது. அப்புறம் நீங்க விஜய் கட்சிக்காரன் அப்புறம் நான் டிக் பண்ணுவேன். படத்தை காமிங்க, நான் அப்படி டிக் பண்ணுவேன். பொய்யான ஒரு சர்வே பண்ண வேண்டியது, ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியது, மக்களை முட்டாளாக்க வேண்டியது. வேற என்ன பண்ண? வேற என்ன? உண்மையான சர்வே வாங்குது? உண்மையான சர்வே வாங்குது? யார் சொன்னாங்க? உண்மையான சர்வே வாங்காது, பொய்யான சர்வே தாங்க இது. எப்படி போட்டுன்னு சொல்றீங்க? இந்த அணில் குஞ்சுகள் கள அரசியல்லாம் என்ன, களத்தில் எப்படி இருக்குன்றது இன்னைக்கு தான் தடவை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் பேன்னு முடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. பாமக இன்னுமே அவங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கலை. அப்போ அவங்கள ஆதரிக்கக்கூடிய நபர்கள் இப்படி தான் கேள்வி எழுப்புவாங்க. கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கானுங்க. இவங்களுக்கு என்னன்னா, இவனுங்க ஸ்பேஸ்ல எல்லாம் கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருந்தானுங்க.
இது கரிஸ்மேட்டிக் லீடர், விஜய் மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் உண்டா? எப்படிப்பட்ட கரிஸ்மேட்டிக் லீடர் தெரியுமா? அவர் அந்த கரிஸ்மேட்டிக் இதை வச்சு அவர் வந்து ஜெயிச்சிருவார். இங்கே இருக்கிற அரசியல் இதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளே கிடையாது, முதலமைச்சர் ஆளே கிடையாது, எந்த கட்சியும் ஒன்றுமே கிடையாது. விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஃபேம், அந்த ஒரு சாமிங் அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதெல்லாம் வச்சு தான் அவர் அரசியலில் அவர் ஜெயிக்க போகிறாராம், சிஎம் ஆக போகிறாராம். அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்களே. அந்த எண்ணத்திலேயே நீங்கள் சோசியல் மீடியாவை அணுகிக்கிட்டு இருக்கீங்க. சோசியல் மீடியாவில் வாங்குற செருப்படி பத்தாதுன்னு இப்போ கள அரசியலுக்குள்ளேயும் போயிட்டானுங்க. களத்தில் போய் இந்த மாதிரி சர்வே எடுக்க போனால் அப்போ கேட்க தான் செய்வாங்க. அதை பொறுக்க முடியாமல் ஓடும் ஒப்பாரி வச்சு அல்றானுங்க. இன்னும் இது அன்புமணியெல்லாம் ஒரு ஆளாவே கன்சிடர் பண்ண முடியுமா அப்படி இப்படின்றானுங்க. டேய், உங்களுக்கு எப்படி கருத்து முரண் இருந்தாலும் அவங்களையும் ஒரு அரசியல் கட்சியாக தான் நீங்கள் அணுகணும். நீங்கள் இந்த சினிமாவில் டீல் பண்ணுற மாதிரி இங்கே டீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் சிறுப்படி தான் விழும். அப்புறம் பார்த்துக்கோங்க. சரி, பாமகவை நீங்கள் குறைச்சி பேசுகிறீங்களே, பாமக ஓட் பேங்கை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வங்கி இருக்குது. உங்களுக்கு என்னடா இருக்குது? நீங்கள் என்ன அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா? நீங்கள் என்ன எலெக்ஷன்லாம் நின்று ஒரு ப்ரூவ் அண்ட் ஓட் பேங்க் வச்சுருக்கீங்களா? என்ன இதில் உங்கள் விஜய் அண்ணன் ஃபோட்டோவை கொண்டு போய் மேலே வைப்பீங்க, டாப்பில் அங்கே மேலே கொண்டு போய் வச்சுருவீங்க. அப்போ மீதி இருக்கிற எல்லாரும் டம்மி பேசுங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இவனுங்க கேட்குற கேள்வி என்னவா இருக்குது பாருங்கள். பாமக ஏதோ தனியாக நிற்க போகிறாங்களா? தனியாக நிற்க போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எப்படியும் கூட்டணி தானே சேர போகிறாங்க. அதெல்லாம் இல்லை. தனியாக நிற்கிறாங்களோ இல்லையோ, பாமகன்றதும் ஒரு கட்சி தான். அவங்க இன்னும் அவங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை இன்னும் சொல்லவே இல்லை. அவங்க கூட்டணி வைப்பாங்களா இல்லையா அதெல்லாம் பற்றி இன்னும் பேசவே இல்லை. அதுக்குள்ளேயே நீங்களாம் ஒரு முடிவுக்கு வந்துக்கிட்டு நீங்களே இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? தூக்கி போட்டு மிதிக்க மட்டும்தாங்க செய்யலை, மீதி எல்லா வகையான அவமானங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு தான் அந்த நபர் அந்த இடத்த விட்டு காலி பண்ணியிருப்பாப்புல. இவ்வளோ எம்பாரசிங்காக இருந்திருக்கும் இல்லையா? இதுக்கு தான் நம்ம படித்து சொல்கிறோம். சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குறதும் களத்தில் நிஜத்தில் என்ன நடக்குதுன்றதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் உண்டு அணில்களே. நீங்கள் சோசியல் மீடியாவில் அப்படியே இருந்து கம்பு சுற்றலாம். ஒருத்தன் ஒரு 10-15 ஐடியா வச்சுக்கிட்டு டிவிக்கேன்னு ஃப்ளாகை பறக்க விடுறது, ஸ்பெயின் ஃப்ளாகை கொண்டு வந்து நீட்டுறது, விஜய் அண்ணன் இப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பார் கொடியை, இதெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் பண்ணலாம். நீங்கள் பண்ணுவீங்க, கமெண்ட்டை பாருங்கள், எங்களுக்கு லைக்கை பாருங்கள், எல்லாம் பண்ணுவீங்கடா. களம்னு வந்துட்டா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். ஆன்லைன் வேறு, ஆஃப்லைன் வேறு. ஆஃப்லைனில் நீங்கள் என்ன கம்பு சுற்றுனாலும் அது எடுப்படாதுன்றோம். கேட்டால் தானே என்னமோ ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்கள் பின்னாடி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் களத்துக்கு போனீங்கன்னா சிறுப்படி தான் மிஞ்சும். இந்த மாதிரி சர்வே எடுக்கிறதின் மூலியமாக இதில் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க வின் ஆகுறாங்களோ இல்லையோ, மக்கள் மனசில் ஒரு முதல்வர் வேட்பாளர், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்னு வேற இதெல்லாம் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பரப்புறதின் மூலியமாக, அது பிறகு இந்த மாதிரி சர்வேஸ்லாம் எடுக்கிறதின் மூலியமாக மக்கள் மனசில் விஜய் ஒரு முதன்மை சக்தி, விஜய் இவங்களுக்கெல்லாம் ஈக்குவலாக போட்டி போடக்கூடிய ஒரு நபர், விஜய் அப்படின்ற ஒரு நபர் அரசியலில் அப்படியே பயங்கரமாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரையும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மக்கள் விரும்பக்கூடிய ஒரு முதல்வர் வேட்பாளராக இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கணும்னு சொல்லி இவங்களே அந்த பிம்பத்தை கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. சினிமால எல்லாம் இந்த மாதிரி தான் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை கடைபிடிச்சு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அப்படியே 200 கோடி 300 கோடி 500 கோடி 1000 கோடி அப்படியே பயங்கரமாக என்னமெல்லாம் கொண்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை அரசியல்லையும் கட்டமைக்க பார்க்குறாங்க. அது அரசியலில் நடக்காது, நடக்கவும் விட மாட்டோம். இந்த தாவேக்காரனுங்க இந்த இஷ்யூ எடுத்துக்கிட்டு இது ஃபேக்ட் செக்லாம் வேற பண்ணுறானுங்க. இது பொய் நம்பாதீங்க யாரோ அப்படின்றானுங்க. இது தாவேக்காரங்க கிடையாது, இருக்கட்டும். விஜய்க்கு ஆதரவாட்டு இந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னாவே அணில் குஞ்சு தானே. பின்ன விஜயோடைய ஃபோட்டோவை இந்த மாதிரி ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறது, மற்றவங்களையெல்லாம் கீழே இறக்கி வச்சிருக்கிறது, அதுவும் முதலமைச்சரையே கீழே இறக்கி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா அப்போ என்ன, இதை எப்படி எடுத்துக்கிறது? தாவேக்காவுடைய ஆதரவாளராக தானே அந்த நபரை பார்க்க முடியும். அப்போ இவங்களுக்கு என்ன குத்துது குடையுது? அதுலேயும் அந்த நபர் கேட்குறாரு பாருங்க, என்னைக்கு வந்தவர் இவரை நீங்கள் கொண்டு போய் டாப்பில் வைக்கிறீங்க. அப்போ டென்ஷன் ஆகுதுங்க இதை பார்த்தாவே. இப்போ தானே வந்தீங்க. ஒரு ப்ரூவன் ஓட் பேங்க் கிடையாது, ஒரு ப்ராப்பரான அரசியல் கிடையாது, ஒரு ப்ராப்பரான அரசியல்படுத்தப்பட்ட கூட்டமும் கிடையாது. சும்மா இந்த ஃபேக்கான நரேட்டிவ்ஸையும் ஃபேக்கான இவங்களுக்குனே இவங்க கிரியேட் பண்ணிக்கிற பிம்பங்களையும் கட்டமைக்கிறதுக்குனே இவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்துக்கிட்டு இவங்க இந்த மாதிரி ஃபேக்காக பிம்பங்களை கிரியேட் பண்ணிட்டோம், நமக்கு என்ன அப்படின்னு இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பாருங்கள், அவர் கேட்டார் பாருங்கள், உங்களுடைய பலத்தை காட்டுறதுக்காக இன்னொருத்தவங்களை பலவீனப்படுத்துவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு இல்லையா? அது நியாயமான பாயிண்ட். இவங்க முதலமைச்சரே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி விஜய்க்கு அடுத்த இடத்துல வைக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஓட் பேங்க் இருக்குன்னு இவனுங்க நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க.
அப்படியே வந்து திமுகவையும் தாண்டிடுவோம், திமுக கூட்டணியாக இருந்தால் கூட நம்ம தனிச்சு நின்று நம்ம அவங்களெல்லாம் வீழ்த்திடலாம் அப்படின்லாம் இவனுக்குள்ள அந்த மாதிரி அப்படியே அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய இதாக நினச்சிக்கிறாங்க அவங்களுடைய கட்சியை. அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இவனுக்கு இந்த மாதிரி செருப்படி வாங்கிட்டு இருக்கானுங்க. கள யதார்த்தம் களத்தில் எப்படி இருக்குது எதுவுமே தெரியாத ஒரு 1ஆம் நம்பர் தற்குறிகள் இவனுங்க. இவங்களை வந்து கெரியருடைய உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன், மக்களுக்காக நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லி இவங்களே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அதையே தற்பெருமை பேசி விளம்பரப்படுத்துறது. இப்போ அந்த தற்பெருமை பேசக்கூடிய ப்ராசஸில் எங்கே வந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய், தமிழக மக்கள் விரும்பக்கூடிய முதல்வர் வேட்பாளர் விஜய்னு இவங்களே வந்து அது ஃபோட்டோலாம் ரெடி பண்ணி போஸ்ட்டு காமன் டிபி அது இதுன்னு இவங்களே எல்லாத்தையும் ரெடி பண்ணி இவங்களே பரப்புகிறாங்க. மக்கள் யாரும் சொல்லலை, எல்லாரும் சொல்லிட்டாங்களாம். மக்கள்லாம் தாவேக்காவை சேர்ந்த அணில்கள், விஜயை பிடிச்ச அணில்கள், அவங்க மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்கள் ஒட்டுமொத்தமாக மக்கள்ன்ற கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வந்து சுருக்க முடியாது. ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே இவரை வந்து விரும்புகிறாங்களாமா. அப்படி இவனுங்களே நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க தற்குறிகள். இந்த மாதிரிப்பட்ட பிம்பங்களை கிரியேட் பண்ணுறது தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது ஆக்சுவலாக ரியாலிட்டியில் இருக்கோ இல்லையோ அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது இவனுங்களுக்கு. அந்த பிம்பம் கிரியேட் ஆகணும், அதுக்கு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பிம்பத்தை நம்ம சுக்குநூறாக உடைப்போம், அதுதான் நம்ம வேலை. இங்கே 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்று டிவிக்கே இன்னொன்று பிஎம்கே. ஏண்டா எங்கே போனாலும் அடி வாங்கிட்டு வரீங்க. சோசியல் மீடியாஸ்லையும் பயங்கரமாக அடி வாங்குறானுங்க இவனுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்றதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. தெரியாத அணில் குஞ்சுகள் வந்து நமக்கு எவ்வளோ பெரிய படை, நமக்கு எல்லாம் ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் இந்த அணில் குஞ்சுகள்லாம் ஒருத்தனே 10-15 ஐடி வச்சுருக்கானுங்க, பெருமையாக பேசிக்கிட்டு திரியிறானுங்க. நாங்கள் 10-15 ஐடி வச்சுருக்கோம், ஒரு ஐடி ரிப்போர்ட் ஆச்சுன்னா அடுத்து அது ரிப்போர்ட் எதுக்கு ஆகுது, எதுக்கு ரிப்போர்ட் ஆகுது? அப்போ நீங்கள் ஏதோ தப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறீங்க, அப்யூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணுறதுனால தான் ரிப்போர்ட் ஆகுது இல்லையா. ஒரு ஐடி போச்சுன்னா இன்னொரு ஐடிக்கு தாவும், எங்ககிட்ட பல ஐடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பெருமையாக பேசுகிறானுங்க. அப்படின்னா சோசியல் மீடியாவில் இவனுங்க அந்த கட்டமைக்கக்கூடிய பிம்பம் எல்லாமே பிளான்டாக பண்ணுறானுங்க. ஒவ்வொருத்தருமே இத்தனை ஐடி வச்சு லைக் போடணும், கமெண்ட் போடணும், ஷேர் பண்ணணும், ரீபோஸ்ட் பண்ணணும், போஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணி மக்கள் மத்தியில் வந்து நமக்கு ஏதோ நல்ல ஒரு அரசியல் இருக்குது, நம்ம நல்ல அரசியல் பண்ணுறோம், மக்களுக்கு வந்து பெரும் வரவேற்பு இருக்குது விஜய் அவர்களுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இவனுங்களே கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு போலியான பிம்பம் தான் இது. அந்த சர்வே எடுக்க போன இந்த நபர்கள்லாம் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அந்த இடத்துல நின்று திணறானுங்க பேச முடியாமல். அப்போ பார்த்துக்கோங்க, அப்போது அவனுங்க செய்கிறது தப்புன்னு அந்த இடத்துல தான் கொஞ்சமாவது உணருது. பேச வழி இல்லாமல் நிற்கிறானுங்க, பதில் சொல்ல முடியல. சிஎம் கேண்டிடேட் அது இல்லை, சோசியல் மீடியாவில் கம்பு சுற்றுற மாதிரி ஆஃப்லைனில் இருக்காது அப்படின்றத இப்போ கொஞ்சம் உணர்வானுங்கன்னு நினைக்கிறேன். மெதுவாக தெரிஞ்சுப்பானுங்க. இங்கே எல்லாம் தெரிய வர நேரம் தாவைக்கான்ற கட்சியிலே இருக்க மாட்டானுங்க, ஒட்டு மொத்தமாக கிளம்பி ஓடிடுவானுங்க. ஐயோ இந்த கட்சியில் இருந்தால் நமக்கு செருப்படி தான் விழும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஓடிடுவானுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவைக்கால இருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பும் வந்திருக்குங்க. இதை தொடர்ந்து இந்த சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் அந்த அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா, தேர்தல் பரப்புரை மற்றும் உறுப்பினர் சேர்க்கை பணிகளுக்காக வீடு வீடாக செல்ற நம்மளுடைய தோழர்கள் போகிறப்போ தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாட்டு அனுமதிச்சிருக்கிற பரப்புரை வாசகங்களையும் புகைப்படத்தையும் கொண்ட ஸ்டிக்கர்கள் மட்டுமே ஒட்டணுமா. அந்த ஸ்டிக்கர்களை தான் வந்து எல்லா இடத்துலையும் பத்திரிகைகள், ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் இப்படி எங்கே யூஸ் பண்ணாலுமே அதை தான் யூஸ் பண்ணணுமா. தலைமை கழகத்தால் முறைப்படி அறிவிக்கப்படாத, அனுமதிக்கப்படாத வேறு வாசகங்களையோ புகைப்படத்தையோ ஸ்டிக்கராகவோ வேறு வடிவங்களாகவோ கழக நிகழ்ச்சிகளுக்காக, பரப்புரைக்காக அல்லது வேறு எந்த காரணத்திற்காகவும் பயன்படுத்தக்கூடாது. இது ஏன் அப்படின்னா, சமீபத்தில் வீடு வீடாக போய் இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. நம்மளை பார்த்து காப்பிங்க. நம்ம திமுகவில் வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி இந்த உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி மக்கள் நிறைய பேர் அதில் சேர்ந்து அவங்களுடைய வீடுகளில் வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறோம் இல்லையா. அந்த ஸ்டிக்கரை பார்த்து பொறுக்க முடியாத பொறாமை கொண்ட இந்த அணில் கும்பல் அவங்களும் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய்னு சொல்லிட்டு அங்கே போய் திணிக்கிறாங்கங்க அந்த ஸ்டிக்கரை. சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்க தூங்கிட்டு இருக்கப்போ வீட்டில் போய் இந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு போயிட்டானுங்களா இந்த அணில்கள். பார்த்தீங்களா, அந்த ஸ்டிக்கரில் கூட திணிக்கிறானுங்க பாருங்க. பிம்பங்களை தான் போலியாக கட்டமைக்கிறானுங்கன்னா ஸ்டிக்கரை கூட போய் மக்கள் விரும்பலன்னு சொன்னாலும் கொண்டு போய் ஒட்டி வச்சுட்டு போயிடுறானுங்க. இந்த மாதிரி இவனுங்க ஒட்டிட்டு போகிற ஸ்டிக்கர் இருக்குல்லையே, அந்த ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய படமும் கீழே புஷியாருடைய படமும் இருந்திருக்குங்க. அதுக்கு தான் இந்த அறிக்கை. அது எப்படி முதல்வர் வேட்பாளர்னு இருக்கிற இடத்துல எங்க விஜயனே ஃபோட்டோ தானே இருக்கணும், அதுக்கு கீழே இருக்கு புஷியானது ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போயிருக்கானுங்க அணில்கள்லாம். அதையொட்டி தான் இந்த மாதிரி விஜய் அவர்கள் சைடில் இருந்து அறிக்கை வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, கழகத்துடைய அனைத்து நிலை அமைப்புகளின் சார்பிலும் நடத்தப்படும் உள்ளரங்கு மற்றும் பொதுவெளி பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளின் போது கழக நிர்வாகிகள் தோழர்கள் யாருமே பட்டாசு வெடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை இவனுங்க கேட்பாடுகளா?
யோ நீ என்னையா சொல்கிறது, நாங்கள் சொல்கிறது தான் ஏன் நீ கேட்கணும், நீ சொல்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டோம் அப்படிம்பானுங்க இந்த அணில்கள். எதையாவது இவனுங்க கேட்டிருக்கானுங்களா? டேய் இந்த மாதிரிலாம் பறக்காதீங்க தாவாதீங்கன்னு சொன்னால் கேட்குறானுங்களா? விஜய் அவர்கள் ஏதோ ஒரு அறிக்கை வெளியிட்டார் இல்லையா, உங்களுடைய அன்பு எனக்கு புரியுது, ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவாக பண்ணுங்க, அது வந்து கலாய்க்கிற அளவுக்கு பண்ணாதீங்க, ஓரளவுக்கு வந்து மக்கள்லாம் பார்க்குறப்போ செம கூட்டம்டா, நல்ல கூட்டம் வந்திருக்கு விஜய்க்கு அப்படின்னு சொல்லி அது வந்து வியப்போட பார்க்குற அளவுக்கு மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மீன் பண்ணி ஒரு அறிக்கை வெளியிட்டார் இல்லையா, அதை மட்டும் என்ன கேட்டானுங்களா? அதுக்கு பிறகு அவர் வந்து ரோட் ஷோ போனப்போவும் சரி, அதுக்கு பிறகு நடந்த கூட்டங்களில் எங்கேயுமே அதை கடைப்பிடிக்கல. இவனுங்க வந்து விஜய் அவர்கள் சொன்னால் மட்டும் கேட்டுருவானுங்களா? என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இவனுங்க. இவனுங்களுக்கு அறிக்கை விட்டால் மட்டும் அந்தால இவனுங்க கேட்டுருவானுங்க அந்தால. அடுத்தது பாருங்க, கழகத் தோழர்கள் மேற்குறிப்பிட்ட எந்த நிகழ்ச்சிகளின் போதும் பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் எந்த இடையூறும் இல்லாமல் பொதுமக்களின் உற்ற தோழர்களாக செயல்பட வேண்டும். ஐயோ இவனுங்களா, ஐயோ எல்லாத்தையுமே இடையூறு பண்ணி அத்தனை பேருக்கும் தொந்தரவு டார்ச்சர் கொடுக்குறதே இவனுங்க தான். ஏர்போர்ட்டில் போய் நின்றுக்கிட்டு ட்ராலியை மிதிக்கிறானுங்க, அங்கே இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க, அந்த ஆர்ப்பாட்டத்தில் கம்பி கிம்பியெல்லாம் மிதித்து உடச்சாச்சு எல்லாத்தையும், என்னென்ன அலப்பறையெல்லாம் பண்ணுறானுங்க. இந்த அறிக்கையை விட்டால் மட்டும் அவனுங்க கேட்டுருவானுங்களா? அணில் குஞ்சுகள் அவனுங்க புத்தியை மாற்ற முடியுமா? அவனுங்க சினிமான்னு நினச்சிக்கிட்டு தான் இஷ்டத்துக்கு என்னத்தையாவது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம அரசியல் கட்சி தொடங்கியாச்சு, நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணலாம், யாரும் நம்மளை கேட்க முடியாது, யாரும் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது, நம்ம யாரை வேணால் அப்யூஸ் பண்ணலாம், எதை வேணால் உடைக்கலாம், என்ன வேணால் செய்யலாம், யாருக்கு வேணால் இடைஞ்சல் கொடுக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், அதெல்லாம் யாருமே எதுவும் கேட்க முடியாது, ஏன்னா நம்ம இப்போ அரசியல்வாதிகள் அப்படின்னு அவனுங்களே ஏதோ பெருசாக சுப்பீரியராக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் இதோடைய பின்விளைவுகள் என்னன்றது தெரியாமல் ஆட்டம் போட்டு கொண்டிருக்கும் அணில்கள், அரசியல் ஆழம் தெரியாமல் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போ தான் இருக்குது இவனுங்களுக்கு சரவெடி. தாவேக்கான்ற கட்சியை வேறு யாருமே டேமேஜ் பண்ண வேணாம், அவனுங்களே டேமேஜ் பண்ணிப்பானுங்க. நம்ம அதை மக்கள்கிட்ட எடுத்து சொன்னால் போதும், அவனுங்க பேசுகிற பேச்சு, அவனுங்க நடந்துக்கிற விஷயங்கள் இதெல்லாம் மக்கள்கிட்ட சொன்னாலே போதுங்க. அதுக்கு தனியாக அவங்கள டேமேஜ் பண்ணணும், அவங்க வாக்கு வங்கியை வந்து உடைக்கணும், செதறடிக்கணும் அப்படின்லாம் யாருமே வேலை பார்க்க வேண்டாம். அவங்களே அவங்க கட்சியை வந்து குழி தோண்டி புதைச்சிருவாங்க. இந்த தற்கொலைகளை நம்பி கட்சி ஆரம்பிச்சுட்டு விஜய் அவர்கள் படுற பாடு இருக்கு. அவரை முழுசாக கேவலப்படுத்துறதே இவனுங்க தான். கட்சி துண்டத்துக்கு தோளில் போட்டுக்கிட்டு ஒட்டு மொத்தமாக கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி கட்சியவே இல்லாமல் ஆக்க போகிறது இவனுங்க தான். ஆகவே மக்களே, இந்த காணொலி நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்க விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.